நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்ப்போம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவன் ரிலேஷன் பை. ஸோ இதை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரோ டயக்ராம் ஒன்று போடணும், கிராஃப் வந்துட்டு ஒன்று போடணும், ரோஸ்டர் ஃபார்மில் வந்துட்டு ஒரு செட்டு வந்துட்டு எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ எது பாசிபிளாக இருக்கோ அது வரைக்கும் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ பாசிபிளாக இருந்தால் எழுதுங்க, பாசிபிளாக இருந்தால் அதை எழுத தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ மேலே எழுதியிருக்கிறது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து போடுவோமா? ஸோ என்ன கொஷின்னு, செட்டுக்குள்ளே வந்து எக்ஸ் காமா ஒய் அப்படின்னு இருக்க போது எக்ஸு வந்து 2yக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. ஓகேவா? நம்ம என்ன எப்போவுமே எது கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும்? முதல்ல எக்ஸு, அடுத்தது ஒய். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கலாமா? y இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு x/2. ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல எக்ஸோட நம்பர்ஸ் என்னது, x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x/2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2/2 எவ்வளோ, 1. ஓகேவா? அப்போ எக்ஸு 2 அப்படின்னா y வந்து 1ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா y வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா நம்மளுக்கு y என்ன கிடைக்குது, 4/2 அப்படிங்கிறப்போ 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒய்யில் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது. 3/2 இருக்கா, இல்லை, அப்போ இது கிடையாது. 5/2 இருக்கா, இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. 1 and 2 இருக்கா, ஆமாம், இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாக்ஸ் இது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்துட்டு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ 2 ரவுண்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது, 2 3 4 5. ஒய்யில் என்னெல்லாம் இருக்குது, 1 2 3 4. ஸோ இதில் எதெல்லாம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, 2,1. ஓகேவா? ஸோ அப்போ 2,1. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மேட்ச் ஆகுதா, இல்லை. ஸோ அடுத்தது 4,2. அப்போ 4 வந்துட்டு எதுக்கு போகுது, 2க்கு போகுது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது 3 4ன்னு ஏதாவது வந்திருக்கா, எதுவுமே இல்லை. 5க்கு 5/2 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் போட முடியாது. ஓகேவா? ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதா? ஸோ எக்ஸை வச்சு ஒய் கண்டுபிடிச்சிடணும். ஒய் கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம குறிக்கணும். வரல அப்படின்னா அதை நம்ம குறிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, கிராஃப். ஸோ இப்போ நம்ம கிராஃப் போடலாம். ஸோ கிராஃபுக்கு வந்துட்டு எப்போதும் போல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்னது 0. ஸோ 1 2 3லேருந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்துட்டு என்னது 5 வரைக்கும் இருக்கா. ஸோ அப்போ 5 வரைக்கும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ 6 வரைக்கும் கூட எழுதிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ ஒய் ஆக்சிஸில் 4 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 2,1 4,2. ஸோ 2,1, அடுத்தது என்னது 4,2. ஸோ அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வருது, 2,1 and 4,2. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட கிராஃப். ஓகேவா? ஸோ நம்ம ரோட்டில் போடுறப்ப இப்படி போட்டால் போதும். ஸோ புக்கில் எக்ஸாம்பிளுக்கு கிராஃபையே கொடுத்துருப்பாங்க. நம்மளை உட்காந்து கட்டம் போட்டு கிராஃப் வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் அளவெடுத்து தான் போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கவே தோராயமாக அளவு தெரியும்ல. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் குறிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்னு பார்த்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, ரோஸ்டர் ஃபார்மா. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 2,1 4,2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, ரோஸ்டர் ஃபார்ம். அந்த வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? முதல்ல என்ன பண்ணோம், எக்ஸை வச்சுட்டு ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு வர ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் போட்டுட்டோம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்துட்டு இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிப்போமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸும் ஒய்யுமே ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸு 10க்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3. ஸோ 1 2 3 4 5
6 7 8 9 வரைக்கும் எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா 10க்குள்ளார தானே. ஸோ ஒய்யுமே வந்துட்டு எதில் தான் இருக்குது, இதே நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10க்குள்ளே தான். ஓகேவா. ஸோ அப்போ இதே நம்பர் தான் இதுக்கும் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இது எல்லா நம்பர்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 எவ்வளோ வரும் 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 எவ்வளோ வரும் 5. ஸோ 2 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போடுவோமா. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3 6. x is equal to 4, y is equal to 4 plus 3 7. x is equal to 5, y is equal to 5 plus 3 ஆன்சர் என்ன 8. ஸோ இதில் 9 வரைக்கும் இருக்குல்ல. ஸோ நம்ம 9 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ x is equal to 6 அப்படின்னா y is equal to 6 plus 3 9. ஸோ x is equal to 7, y is equal to 7 plus 3 ஆன்சர் என்ன 10. x is equal to 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y is equal to 8 plus 3 ஸோ 11. x is equal to 9, y is equal to 9 plus 3 12. ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது ஓகேவா. வரிசையாக அப்படியே நீட்டாக அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் எழுதிக்காதீங்க. ஓகேவா. ஸோ புரிஞ்சுது அப்படின்னா எழுதிக்கோங்க, புரியாதவங்க வந்துட்டு கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கோங்க, அதுதான் ஈஸி. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது, 1 2 எக்ஸில் 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒய்ங்கிற பாக்ஸ்குள்ளே எத்தனை வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதிடாதீங்க. எக்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய்யில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்து எழுதி நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஆரோ தான் பண்ணணும். 4 5 6 7 8 9. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் 1 இருக்கிறப்போ ஒய் வந்துட்டு என்னது 4. ஓகேவா. ஸோ அப்போ 1 2 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. ஸோ 7க்கு வந்துட்டு என்னது 10 போயிடுது. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லை அதனால் போட தேவையில்லை. ஓகேவா. ஸோ இங்கேருந்து தானே இங்கே போகுது. ஸோ அதனால் ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா. புரிஞ்சுது ஆரோ டயக்ராம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராஃபு. ஸோ கிராஃபை பொறுத்த வரைக்கும் 1 to 9. ஸோ அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. ஸோ அப்போ என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு 1ன்னா 4. ஓகேவா. ஸோ அப்போ 1 4 1 4. அடுத்தது 2 5, 3 6, 4 7, 5 8, 6 9. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்க கிராஃப். ஓகேவா. ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கோணலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே செட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸு, 1 4, 2 5, 3 6, 4 7, 5 8, 6 9. ஓகேவா. ஸோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் செட் ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஹாஃப் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ எக்ஸு ஒய்யு இதெல்லாம் கரெக்டாக எப்போவுமே போடணும், அதெல்லாம் போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.